Hi everybody, I am R. Malini. This is your Malini Simple Grammar class. So last class la I Dream of Spices அப்படிங்கற அந்த ஒரு poetry பார்த்தோம். So அந்த spices என்னதுன்னு பார்த்தோம்னா cinnamon, bitter leaves, ginger and garlic, and second பாத்தீங்கன்னா sesame seeds, onion, tomatoes and pickles. இந்த ரெண்டு லிஸ்ட் தான் வந்து நமக்கு கொடுத்திருந்தாங்க. So next பாத்தீங்கன்னா book bagல கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம poetic device la pathomna alliteration. So alliteration அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா repetition of the consonant at the beginning of two or more words in a line. ஒரு லைன்ல starting letter பாத்தீங்கன்னா consonant lettersல வரும். So total 26 letters இருக்கு இங்கிலீஷ்ல. So அதுல பாத்தீங்கன்னா 5 vowel letters are there. A, E, I, O, U. அந்த ரிமைனிங் இருக்கு இல்லையா, அந்த 5 தவிர இருக்கிற அந்த ஒரு 21 லெட்டர்ஸுமே கான்சனன்ட்ஸ். ஸோ அந்த கான்சனன்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லையா, ஒரு லைனில் பார்க்கும்பொழுது ஸ்டார்டிங்கில் சேம் கான்சனன்ட் லெட்டரில் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ், த எம் மதர் வந்து எம்ல ஸ்டார்ட் ஆகுது, மைங்கிறது எம்ல ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரே மாதிரியான லெட்டரில் ஸ்டார்டிங் லெட்டர் இருக்கணும். இனிஷியல் லெட்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் எழுத்து இருக்கிறது. அதுதான் ரிப்பிட்டேஷன் ஆஃப் த கான்சனன்ட் அட் த பிகினிங் ஆஃப் டூ ஆர் மோர் வேர்ட்ஸ் இன் லைன். அது ரெண்டு வேர்டாக இருக்கலாம், இல்லை 3, 4, 5 எத்தனை வேர்டு வேணா இருக்கலாம். பட் ஸ்டார்டிங் லெட்டரில் எப்படி இருக்கணும்னா கான்சனன்ட் லெட்டரில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். My mother would say, first line la edhum illa. Little boy Raj, no, there is no alliteration. And go to Muthus and get some, no alliteration. Cinnamon, bitter leaves, ingayum kadayadu. And ginger and the A pathina first letter ஒரே மாதிரி இருக்கு. அது பாத்தீங்கன்னா நம்ம வந்து assonance னு சொல்லுவோம். So repetition of vowel letters at the beginning of two or more words வந்து நம்ம வந்து assonance னு சொல்லுவோம். Repetition of consonant அந்த லெட்டரில் வந்து ஒரே மாதிரி ஸ்டார்ட் ஆகிருந்ததுன்னா மோர் தென் 2 வேர்ட்ஸ் கூட இருக்கலாம், அதை வந்து நம்ம அலிட்ரேஷன் சொல்லுவோம். ஸோ அண்ட் ஸோ ஐ கோ டு த ஷாப்ஸ், இங்கே பாருங்கள் எஸ் ஸோ எஸ்ல ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஷாப்ஸ் எஸ்ல ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்டு அலிட்ரேஷன். சிங்கிங் ஆல் த வே, இந்த சேம் லைனில் பாருங்கள் டூவில் டீயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, தேங்கிற வேர்டில் டீயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த சேம் கான்சனன்ட் லெட்டரில் பார்த்தீங்களா, அதுதான் சொல்கிறாங்க. அண்ட் வேன் முத்து ஆஸ்க் மீ, ஏல ஸ்டார்ட் ஆகிருந்ததுன்னா என்னது அசோனன்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் வாட் ஐ வுட் வாண்ட், டபிள்யூவில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இது அலிட்ரேஷன். ஐ ரேட்டில் ஆஃப் யூ லிஸ்ட், இங்கே எதுவுமே சேமாக ஒரே லெட்டரில் ஸ்டார்ட் ஆகலை. அட் த சேம் டைம் சிங்கிள் லெட்டரில் ஒரே மாதிரி வவலோ கான்சனன்ட் லெட்டரோ இருந்ததுன்னா தே ஆர் நாட் கால்டு அலிட்ரேஷன் அண்ட் ஆல்சோ அசனன்ஸ். ஒரே எழுத்துல இருந்ததுன்னா அதை நம்ம வந்து அதை வந்து ஒரு வேர்டாக எடுத்துக்க மாட்டோம், அதை வந்து அலிட்ரேஷனாகவும் அசனன்ஸாகவும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஸோ sesame seeds, sesame எஸ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, சீட்ஸும் எஸ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ தே ஆர் கால்டு alliteration. ஸோ இங்கே லாஸ்ட் சென்டென்ஸில் எதுவும் இல்லை. ஐம் பேக் ஹோம் இல்லை, நோ alliteration அண்ட் assonance. மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ், எம் மதர் வந்து எம்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, மை எம்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்டு alliteration. ஸோ alliteration அப்படிங்கிறது ரிப்பிட்டேஷன் ஆஃப் த கான்சனன்ட் லெட்டர்ஸ் அட் த பிகினிங். நல்லா ஞாபகிக்கணும், ஸ்டார்டிங்கில் முதல் எழுத்து கான்சனன்ட்ல இருந்ததுன்னா அது ரிப்பிட்டேஷன் ஆஃப் கான்சனன்ட்ல இருந்தால் மட்டுமே அது வந்து அலிட்ரேஷன். இதுவே ரிப்பிட்டேஷன் ஆஃப் த வவல் லெட்டர் இருந்ததுன்னா அதுக்கு பேர் அசோனன்ஸ். சரியா, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பொய்டிக் லைன்ஸை கொடுத்து அதை தப்பாக கொடுத்துருக்காங்க, அதை நம்ம சரியாக எழுதி ரீஅரேஞ்ச் பண்ணணும். அதுதான் இந்த பொய்டிக் லைன்ஸ் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அழகாக நம்ம என்ன பண்ணிடலாம், ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். இதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா எவ்வளோ லைன்ஸ் இருக்குது, 16 லைன்ஸ் இருக்குன்னா அந்த 16 லைன்ஸையும் அவங்க கொடுத்து ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சப்ளிமெண்ட்ரி, தேர்ட் யூனிட்ல லாஸ்ட் லெசன், அதாவது சப்ளிமெண்ட்ரி என்னென்னு பார்த்தோம்னா ஸ்பைசஸ் ஆஃப் இந்தியா. நம்ம இந்தியன் கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய வாசனை பொருட்களை பற்றின ஒரு ஸ்டோரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தோம்னா அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை பற்றின டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனும், அண்ட் த செகண்ட் யூனிட்ல பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் பிளான்ஸை பற்றியும், வி ஷுட் நாட் கட் ட்ரீஸ், வி ஷுட் க்ரோ மோர் பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ், செடி கொடிகள் நிறைய வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸும். அட் த சேம் டைம் தேர்ட் யூனிட்ல நம்மளோட இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அந்த ஒரு ஸ்பைசஸ், அது வந்து பெப்பராக இருக்கலாம், இல்லை வந்து கியூமின் இருக்கலாம், அண்டு சின்னமோன், பெட்டர் லீவ்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. ஸோ அந்த கார்டமம் அண்ட் கேஷ்யூ நட், இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் பற்றி தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பைசஸ் ஆஃப் இந்தியாங்கிற அந்த ஒரு சப்ளிமெண்ட்ரி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஷல் வி ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். இன் இந்தியா ஸ்பைசஸ் ஆர் த சோல் ஆஃப் ஃபுட். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வாசனை பொருட்கள் வந்து நம்ம உணவுக்கு வந்து ரொம்பவே வந்து முக்கியமாக ஒரு
உடம்புக்கு எப்படி உயிர் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. when we think of spices we think of tasty and healthy food. நம்ம எப்பொழுதுமே ஸ்பைசஸை பற்றி நினச்சோம்னாவே பட்டை கிராம்பெல்லாம் எதுக்கு போடுவோம், பிரியாணி இந்த மாதிரி வாசமான ஒரு நல்ல ஒரு டேஸ்டியான ஃபுட்டுக்கு போடுவோம். அதை நினைக்கும் பொழுதே நம்ம நாக்கில் வந்து அப்படியே டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஃபீலிங் வரும். அட் த சேம் டைம் இட் கிவ்ஸ் ஹெல்தி ஆல்சோ. ஸோ நமக்கு உடல் ஆரோக்கியத்தையும் அந்த ஃபுட்டு கொடுக்கும். Many of the spices in our food are added to balance nutrition and to keep us healthy. அதாவது நிறைய வாசனை பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கிறது நமக்கு வந்து பேலன்ஸ் நியூட்ரிஷன் கொடுக்குது. அதாவது சரி விகிதமான உணவு டு கீப் அஸ் ஹெல்தி, நம்மளை வந்து உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கவும் உதவுது. தே ஆட் ஃப்ளேவர் அண்ட் நியூட்ரியன்ஸ் டு டிஷ்ஷஸ் வித்தவுட் ஃபேட் அண்ட் கலோரிஸ். இந்த வாசனை பொருட்களை சேர்த்துறனால, அதாவது இந்தியாவில் இருக்கிற நம்ம வாசனை பொருட்களை அதிகமாக சேர்த்தும் பொழுது அது வந்து உணவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து அந்த சத்துக்களையும் அட் த சேம் டைம் அது ஒரு ஃப்ளேவரையும் கொடுக்குது அப்படிங்கிறாங்க. வித்தவுட் ஃபேட் அண்ட் கலோரிஸ், அதாவது நமக்கு கொலஸ்ட்ரால் எதுவும் இல்லாமல் கலோரிஸ் எக்ஸ்ட்ரா கலோரிகள்லாம் இல்லாத ஒரு டிஷ்ஷை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஸ்பைசஸ் லைக் cumin, mustard, pepper, cloves, fennel, cinnamon and turmeric are very important in Indian food. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஒரு வாசனை பொருட்களில் சீரகம் கண்டிப்பாக நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணுறோம். மஸ்டர்டு தாளிக்கிறதுக்கு கடுகு இல்லாமல் எந்த ஒரு சமையலுமே இருக்காது இந்தியன் கிச்சனில் பொறுத்த வரைக்கும். நான் காமனாக சொல்லிட்டு இருக்கேன். பெப்பர் பார்த்திங்கன்னா மிளகு, கண்டிப்பாக சீரகம் மிளகு நம்ம ரசத்துக்கு மற்ற மட்டன் சிக்கன் எல்லாத்துக்குமே போடுவோம். ஸோ பெப்பருக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா க்ளவுஸ் அப்படிங்கிறது கிராம்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபெனல்ங்கிறது பெருஞ்சீரகம். ஸோ cumin அப்படிங்கிறது சீரகம் குட்டியாக இருக்கும், அந்த சின்ன சீரகத்தை சொல்கிறாங்க. ஃபெனல்ங்கிறது பெருஞ்சீரகத்தை சொல்கிறாங்க. அண்டு சின்னமோன்னு பார்த்தீங்கன்னா பட்டை, அந்த மரத்துலேருந்து வருது இல்லையா, அந்த பட்டையை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான். அண்ட் டர்மரிக் மஞ்சள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. நம்மளோட இந்தியன் ஃபுட்டில் எந்த ஒரு ரெசிபியாக இருக்கட்டும் டிஷ்ஷஸாக இருக்கட்டும் மஞ்சள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ for giving color definitely Indian people use turmeric. ஸோ மஞ்சள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் இந்தியன் ஃபுட். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளோட இந்தியன் ஃபுட்டில் ஸ்பைசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அட் த சேம் டைம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஸ்பைசஸ் cumin, பெப்பர், மஸ்டர்ட், க்ளவுஸ், ஃபெனல், சின்னமோன், டர்மரிக் இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஷல் வி see the next one paragraph. நெக்ஸ்ட் பேராகிராஃபை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So see the second paragraph. When it comes to Indian food, the first thing that comes to many people's minds is probably spicy curry. அதாவது நம்ம இந்தியன் ஃபுட்டில் வந்து இந்த பெப்பர், cumin, mustard, cloves, fennel, cinnamon and turmeric எல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து பீப்புளோட மைண்டில் சொல்லும் பொழுது அது காரசாரமான கறியை, அதாவது ஸ்பைசி கறியை வந்து ஞாபகப்படுத்தும். ஸ்பைசினா காரசாரமான. People say curry comes from the Tamil word curry. ஸோ CURRY அப்படிங்கிற அந்த வேர்டு இங்கிலீஷ் வேர்டு வந்து எங்கேருந்து டிரைவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா KARI கழி அப்படிங்கிற வேர்டுலேருந்து தான் டிரைவ் ஆயிருக்கு. ஸோ இட் மீன்ஸ் அதாவது இதில் இருக்கிற அந்த ஒரு மீனிங் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சாஸ்ன்னு அர்த்தம். அண்ட் இட் இஸ் சம்திங் தட் இஸ் குக்டு வித் ஏ ரோஸ்டட் ஆர் பவுடர்டு மிக்சர் ஆஃப் ஸ்பைசஸ். நம்ம வந்து எப்பொழுதுமே சாம்பார் பவுடர் அண்டு சில்லி பவுடர் அண்டு விதவிதமாக நம்ம வந்து கறி மசாலா அண்டு கொரியாண்டர் இந்த மாதிரி நிறைய பவுடர் அடிக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே மிக்ஸ் ஆன அந்த ஒரு இதுதான் வந்து இங்கே வந்து ஸ்பைசஸை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுது. மிக்சர் ஆஃப் ஸ்பைசஸ், அதாவது எல்லாம் கலந்த கலவைன்னு சொல்கிறாங்க. திஸ் மிக்சர் ஆஃப் ஸ்பைசஸ் கேன் பி டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஸோ இந்தியாவில் எடுத்துட்டோம்னா தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி இருக்கும், ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா செம்ம காரமாக ஸ்பைஸியாக இருக்கும், அண்ட் கேரளாவில் ஒரு மாதிரி ஸ்டைலாக இருக்கும். அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மிக்சர் ஆஃப் ஸ்பைசஸ் இருக்குங்கிறாங்க. இட் கேன் பி மைல்ட் ஆர் இட் கேன் பி ஸ்பைசி ஆஃப் பஞ்சன்ட். அதாவது ஒருவேளை அது ரொம்ப 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 சாஃப்டாக காரம் இல்லாமல் இருக்கலாம், அண்ட் ரொம்ப காரஞ்சாரமாக இருக்கலாம், அண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் ஆட் பண்ணி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், ரூட்ஸ், barks, சீட்ஸ் அண்ட் பல்ப்ஸ் ஆர் கம்பைன்ட் இன் மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் டு ப்ரொடியூஸ் எ கிரேட் வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ். அதாவது மரப்பட்டைகளாக இருக்கட்டும், இலைகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பூக்கள், அதாவது அந்த ரோஜா மொக்கு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி லீவ்ஸ் சொல்லுவாங்க, அண்டு பார்த்தீங்கன்னா இந்த பட்டை இதெல்லாமே ஒரு மரத்திலிருந்து எல்லாமே பெறக்கூடியதான். இதெல்லாமே கம்பைன்ட் ஆனி இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த வெரைட்டி ஃப்ளவர்ஸை தான் நம்ம இந்தியன் ஃபுட்டில் கிச்சனில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸ்வீட்டாக இருக்கலாம், ஷார்ப்பாக இருக்கலாம், அண்ட் ஹாட், சோர், ஸ்பைசி, அரோமேட்டிக், அதாவது வாசனை,
டாட், மைல்டு, ஃப்ராக்ரண்ட் ஆர் பஞ்சன்ட் எப்படி வேணால் இருக்கலாம். அதாவது டிஃப்ரெண்ட் டைப்பாக ஸ்வீட்டு, காரம் இந்த மாதிரி மிக்ஸ்டு டைப் ஆஃப் ஃப்ளேவர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸ்பைசஸ் அப்படிங்கிறாங்க. when cooked with rice, meat, fish or vegetables, the spices give the dish a special savory taste. It makes us want to eat more. அதாவது அடிஷ்னலாக நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குறது. இப்போ வந்து மீட்டெல்லாம் இருக்கு இல்லையா, கறியாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், வெஜிடபிளாக இருக்கட்டும், அதை நம்ம குக் பண்ணும்பொழுது இந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்பொழுது அது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குது. ஸோ அதை தான் நம்ம இந்தியன் பீப்புள் எஸ்பெஷலி தமிழ்நாட்டு மக்கள் வந்து விரும்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் பேராகிராஃப் பாருங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் டெலிஷியஸ் ஃபுட், ஸ்பைசஸ் ஆல்சோ பிரிங் டு மைண்ட் அட்வென்ச்சர். அதாவது நம்ம டெலிஷியஸாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குங்கிறத தாண்டி பார்த்தோம்னா நிஜமாவே நம்மளோட உணவு எப்படி காரத்தன்மையோட அட் த சேம் டைம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும், ஃபாரினர்ஸ் கூட லைக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா many of the most exciting voyages of modern history were made to conquer the spice trade. அதாவது அந்த காலத்தில் வந்து கடல் வாணிகத்தில் வந்து நம்ம மக்கள் சிறந்து விளங்கினாங்க. அதாவது நவீன காலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நவீன வரலாற்று காலத்தில் எல்லாருமே வந்து கடல்வழி வாணிகத்தில் வந்து அதிகமாக வந்து ஸ்பைசஸை தான் தேடி வந்திருக்காங்க. ஸோ த காலனைசேஷன் ஆஃப் த அமெரிக்காஸ் அண்ட் ஏஷியா ஹேட் இட்ஸ் ரூட்ஸ் இன் த ஸ்பைஸ் ட்ரேட். அதாவது காலனி நாடுகளான அமெரிக்காவும் ஆசியாவும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைஸ் ட்ரேட், அதாவது வாசனை பொருட்களோட அந்த ஒரு வியாபாரத்தில் ரொம்ப சிறந்து விளங்குச்சு. அவங்களோட மெயினான வியாபாரமே இந்த ஸ்பைஸ் ட்ரேட் தான் அப்படிங்கிறாங்க. இன் 1492 கொலம்பஸ் வென்ட் ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் இந்தியா அண்ட் பெப்பர். ஆக்சுவலி கொலம்பஸ் வந்து 1492 வந்து வந்தார் இல்லையா, அவர் எதுக்காக வந்தார்னா இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு பெப்பர், அதாவது மிளகை வந்து தேடி தான் வந்தார். பட் ரேன் இன் டு அமெரிக்கா அண்ட் த சில்லி. அங்கே போய் அமெரிக்காவுக்கு திசை மாறி போய் அங்கே சில்லி கண்டுபிடிச்சார். இன்ஸ்டெட் ஆஃப் using pepper, he found chili. Vasco da Gama 6 years later went around Africa to reach Kozhikode, the home of pepper. அடுத்தது வாஸ்கோ ட காமா வந்து எங்கே வர்றாருன்னா ஆஃப்ரிக்காவுக்கு வந்து அங்கிருந்து வந்து கோழிக்கோடு, அதாவது கேரளாவை வந்து ரீச் பண்ணி அங்கே வந்து அந்த மிளகுக்கு முக்கியமான இடம் எதுனா மிளகு அதிகமாக விளையிறது கேரளாவில், அந்த இடத்த ரீச் பண்ணி அவர் வந்து மிளகை வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ இந்த ஃபாரினர்ஸ் எல்லாமே இந்தியாவுக்கு விசிட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் ஸ்பைசஸ். These voyages ended the very profitable trade that the Arabs and the Romans had built up over the centuries. They set the stage for a new world. அதாவது அரபு நாடுகள்லையும் ரோமானிய நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஒரு அந்த செஞ்சுரியில் பருந்துற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு வந்து இந்த ஸ்பைசஸ்க்கு ரொம்பவே வந்து கிராக்கி இருந்திருக்கு. ஸோ அவங்க புது ஒரு உலகத்தையும் மேக் பண்ணாங்க ஸ்பைஸ் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்தியன் ஸ்பைசஸ்க்கு ரொம்ப 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 வந்து இம்பார்ட்டன்ட் அங்கே கொடுத்துருக்காங்க. So that's all the today's class. Next we are going to see the next remaining important spices, cardamom, cloves, on the ginger mass, adukapra nutmeg பத்தி பார்த்துக்கலாம், nutmeg பத்தி பார்த்துக்கலாம். So that's all the today's class. Thank you all of you. Like, share, subscribe.